வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ்வலாக நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டியில் நம்ம பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் ஐடிசி இருக்கும். அந்த ஐடிசியை ஒன்றுமே பண்ண முடியாதா, இது வந்து லேப்ஸ் தான் ஆகுமா அப்படின்றது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ இது எப்போ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சேல், மர்ஜர், டிமர்ஜர், அக்விசிஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ். இந்த கேஸில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க ஐடிசி, தட் மீன்ஸ் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களோட ஐடிசியும் இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் ஐடிசி 02 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் மூலயமா தான் நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். அதை ஃபைல் பண்ணுறது மூலயமா ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க கிரெடிட் வந்து இன்னொரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ட்ரான்ஸ்ஃபராரோட ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் இதுவே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரியோட ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஐடிசி பேலன்ஸ், தட் மீன்ஸ் சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோன்றதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு ஃபில் பண்ணி சிஏ சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ அது வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இவங்க இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணலை, எல்லாமே ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு சிஏ சர்டிஃபிகேட் வச்சு ஃபைல் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த கிரெடிட் வந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இந்த ப்ராசஸ் இங்கோட முடியாது. ஸோ இது எப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு யாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட லாகின்ல போயிட்டு அவங்க அந்த கிரெடிட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ அந்த கிரெடிட் காமிக்கும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணும்போது தான் இந்த ப்ராசஸ் முடியும். ஸோ பேசிக்காக உங்களோட கிரெடிட் அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு உங்கள் எண்ட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணணும், அவங்களும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ தென் ஒன்லி இந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போய் சேரும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி பண்ணணும்னா அதுக்கு வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2 ஜிஎஸ்டி நம்பரும் ஆக்டிவாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நினைக்கிறவங்க வந்து அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவாக இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபரியோட ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 பேரோட நம்பரும் ஆக்டிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க எந்த ஒரு டிஃபால்ட் ஆர் டிமாண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. லைக் ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டுங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் கிளியர் ஹேண்ட்ஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி எல்லாமே ஓவராலாக நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இன்னொரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொரு ரிஜிஸ்டர்டு இல்லாமல் இருக்க பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதையும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எதனா கேட்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வேறு யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.